செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி பெருங்கள்ளத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம், பொத்தேரி, மறைமலை நகர், சிங்கபெருமாள் கோவில், மகேந்திரா சிட்டி உள்ளிட்ட புறநகரில் வளர்ந்து வரும் பகுதிகள் உள்ளன. இதில் மென்பொருள் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவைகளும் குடியிருப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்த பகுதிகள் சிறப்பு பொருளாதார மண்டலங்களாக வளர்ந்து வருகின்றன. எனவே இந்த சாலையை 8 வழிச்சாலையாக அகலப்படுத்த வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சார்பில் ஆய்வு செய்யப்பட்டு தாம்பரம் திண்டிவனம் வரை 76 கிலோமீட்டர் தூரம் சாலை விரிவாக்க பணிகள் 4 வழி, 6 வழி, 8 வழி சாலை என பல்வேறு கட்டங்களாக 2018ஆம் ஆண்டு துவங்கி நடைபெற்று வருகின்றன. இதில் 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரும்புலியூர் பரனூர் சுங்கச்சாவடி வரை 20.9 கிலோமீட்டர் தூரம் 8 வழிச்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்றது. சாலை விரிவாக்க பணிகள் நிறைவடைந்த நிலையில் சாலையின் குறுக்கே பரனூர் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதால் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பரனூர் ரயில்வே மேம்பால பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் துவங்கப்பட்டது. இருப்பினும் இதுவரை பணிகள் நிறைவடையாமல் உள்ளது. தாம்பரம் மார்க்கத்தில் பணிகள் முடிவடைந்தாலும் செங்கல்பட்டு மார்க்கத்தில் பணிகள் படுமந்தமாக நடைபெற்று வருகிறது. வாகனங்கள் செல்ல தற்காலிக சாலை சேதமடைந்துள்ளதால் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற 50க்கும் மேற்பட்ட விபத்துகளில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். எனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் பணிகளை துரிதப்படுத்தி அனைத்து கட்டுமான பணிகளையும் முறையாக முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதை கண்டித்தும் நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வால் தமிழகத்தில் அதிக அளவில் தற்கொலைகள் நடைபெற்றுள்ளது. இதனால் நீட் தேர்வில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்தும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் ஒன்றிய அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் தேசிய தேர்வு முகமை செயல்பாடுகள் குறித்து நீதித்துறை விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நீட் விலக்கு என்பது தமிழகத்திற்கு வேண்டும், மாணவர்களின் மனநிலை பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவிலான கொள்கையை உருவாக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம், மாணவர் அமைப்பினர் ஏராளமானோர் கலந்து செங்கல்பட்டு மாவட்டம் தைலாவரம் அடுத்த எம்ஜிஆர் தெருவை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான வசந்த் என்பவர் அவரது அண்ணி அனுஷியாவிடம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கத்தியை காட்டி மிரட்டி சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கூடுவாஞ்சேரி காவல்துறையினர் வசந்தை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஏற்கனவே பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரியவந்தது. பின்னர் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழக மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தை கண்டித்து தாம்பரம் சண்முகா சாலையில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரான அன்பரசன் தலைமையில் திரண்ட திமுகவினருக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் அங்கு கடும் வாக்குவாதமும் பரபரப்பும் நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா, கருணாநிதி, தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர்கள் ஜோசப், அண்ணாதுரை, காமராஜ், கருணாநிதி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து
அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்தனர். அங்கு திமுக மகளிர் அணியினர் தாவேகா அமைச்சரை கிண்டல் செய்யும் விதமாக மொபைல் போன் மீது மாத்திரைகளை வைத்து ஏடிஎம் கார்டால் நசுக்கி ட்ரக் உனக்கு டேப்லெட்டா, கொக்கைன் உனக்கு சாக்லேட்டா என வினோத கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி, போதைப் பொருள் பயன்படுத்திய அமைச்சரை முதல்வர் ஏன் இன்னும் பதவி நீக்கம் செய்யவில்லை? திமுக தாய் கழகம் களத்தில் இறங்கினால் இந்த தாவேகா அரசு ஒரு நாள் கூட நீடிக்காது என ஆவேசமாக தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன், மக்களுக்காக போராடி சிறை சென்ற பாரம்பரியம் திமுகவிற்கு உண்டு. ஆனால் கில்லி படத்தை எத்தனை முறை பார்த்தார், பாலாபிஷேகம் செய்தார் என்பதுதான் கில்லி சரத்தின் வரலாறு என விமர்சித்தார். இதற்கிடையே திருமண மண்டபத்தில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த திமுகவினரை கட்சியின் பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அமைச்சரின் விவகாரத்தால் தாம்பரம் பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது கொக்கர கல்வளசு கிராமம். இந்த கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் திடீரென காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கூறுகையில், கொக்கர கல்வளசு அரசு மேல்நிலைப் பள்ளி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக கருணாநிதி என்பவர் பணிபுரிந்து வந்தார். தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற கருணாநிதி 7 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு பணியாற்றி பள்ளியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகித்தார். அவரது முயற்சியால் பள்ளியின் தரம் வெகுவாக உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தலைமை ஆசிரியர் கருணாநிதியை பள்ளி கல்வித்துறை அலுவலக பணிக்கு மாற்றப்பட்டார். அப்போதே மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கருணாநிதியை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் விரைவில் இந்த பள்ளிக்கே பணிமாற்றம் செய்வதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்போது கருணாநிதி அலுவலக பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு பள்ளி பணிக்கு அனுப்பப்படுவது தெரிந்து கொக்கரக்கல் வளசு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக அனுப்புமாறு கோரிக்கை விடுத்தோம். இந்த நிலையில் பணி மாறுதலுக்கான கவுன்சிலிங் நிறைவடைந்து கொக்கரக்கல் வளசு அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக ஆனந்தன் என்பவர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் கருணாநிதி சத்திரப்பட்டி அரசு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். எனவே கொக்கரக்கல் வளசு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கருணாநிதியையே தலைமை ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த திருமலை வையாவூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் ஆனி மாத திருவோண நட்சத்திரமான இன்று திருமஞ்சனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திருமஞ்சனம் நிகழ்ச்சியை முன்னிட்டு கோவில் தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டாச்சாரியார் தலைமையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிகளுக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சுவாமிக்கு திருகோண தீபம் காண்பிக்கப்பட்டது. இந்த திருமஞ்சனம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மாவட்டம் சித்தாமூர் அடுத்த சூனாம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட வில்லிப்பாக்கம் கிராமத்தில் பொதுமக்கள் தங்களது குலதெய்வமாக முனீஸ்வரரை வழிபாடு செய்து வந்தனர். முனீஸ்வரருக்கு புதிதாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்த கோவில் நிர்வாகத்தினர் கடந்த சில மாதங்களாக திருப்பணி மேற்கொண்டனர். 50 அடி உயர பிரம்மாண்ட முனீஸ்வரர் சிலை மற்றும் கோவில் பிரகாரம் கட்டி முடித்தனர். திருப்பணி முடிந்து ஜூன் 29ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் கும்பாபிஷேக பூஜைகள் துவங்கின. 30ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டு கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை என விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டது. இதனையடுத்து முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் இன்று காலை 10:45 மணிக்கு கோவில் கோபுரத்திற்கும் 11:05 மணிக்கு மூலவருக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரியில் பல்லாண்டு காலமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆணை கிணங்க தொடங்கப்பட்ட அம்மா உணவகத்தில் தற்போது பொதுமக்களின் வசதிக்காக தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆணையிட்டதின் அடிப்படையில் அம்மா உணவகத்தில் அன்றாடம் காலை மாலை என இருவேளை பொதுமக்கள் உணவு அருந்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் அம்மா உணவகத்தில் சுகாதார சீர்கேடாக இருப்பதாக சமூக ஆர்வலரும் சமூக நல பாதுகாப்பு மாநில பொதுச் செயலர் டாக்டர் சந்திரமோகன், உணவு பாதுகாப்பு அலுவலர் ஜவஹர் தலைமையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு பொதுமக்கள் கூறியபடி சுகாதார சீர்கேடாக இருந்ததாகவும் மேலும் உள்ளே இருக்கும் பொருட்கள் அனைத்தும் பயனற்ற நிலையில் இருந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமப்படுவதாகவும் கூறினர். மேலும் அம்மா உணவகத்தின் எதிரே அரசு பொது மருத்துவமனை இருப்பதால் அன்றாடம் வாழை இலையில் பரிமாற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு சமூக ஆர்வலர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தார். பெருச்சாலைகள் நடமாட்டம் அம்மா உணவகத்தில் அதிக அளவில் இருப்பதால் அங்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கும் உணவுப் பொருட்களை பெருச்சாலைகள் சூறையாடுவதாக கூறினார். மேலும் இனி வருகின்ற காலங்களில் தரமான உணவு வழங்கிடவும் சுற்றுப்புற சுகாதாரம் சுத்தமாக வைக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தார். இந்த நிகழ்வின் போது இளநிலை உதவியாளர் பெரியண்ணன், நகராட்சி அம்மா உணவு பொறுப்பாளர் நாகராஜ், சமூக நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த அன்பு செல்வன் ஆகியோர் உடன் இருந்தனர். சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு முதல் கட்டமா அடுத்து ரெடி பண்ணி